இந்த சீவகத்துக்கு நீ தாலியை கட்டிட்டு அதே பார்க்கு கூட்டிட்டு போ. நீ தவறி விழமாட்ட குழியில அவளை உன்னை தள்ளி விட்டுருவா. வா ராஜா, வா 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 வா. ஏங்க நான் சொன்னேன்ல, மிட்டாய் மாதிரி பிங்கா இருக்காங்க. இவரு என்னோட வேலைக்காரரா? ஐயோ இல்லம்மா, என்னோட வீட்டுக்காரரு. ஐயோ சாரிங்க, நீங்க சிம்பிளா வேட்டி சட்டை போட்டிருக்கீங்களா, அதான் நான் கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆயிட்டேன். இல்ல பரவாயில்ல, நான் ஒரு மாதிரி வேலைக்காரன் தான். நீங்க crocodile பார்க் போயிட்டீங்களா? நான் தான் பிளேஸ மாத்தி உங்களை வண்டலூர் ஜூக்கு வர சொல்லி மெசேஜ் அனுப்பியிருந்தேனே. என்னது மெசேஜ் கொடுத்தியா? வரவே இல்லையே. நானும் வண்டலூர் ஜூல வெயிட் பண்ணி ரொம்ப நொந்து போயிட்டேன். அதுவும் இல்லாம உங்க முகத்தை பார்க்க முடியாம நான் ரொம்பவே தவிச்சு போயிட்டேன். காஞ்சிபுரம், காஞ்சிபுரம் எங்க போய் தொலைஞ்சீங்க? பசிக்குது, சோறு போடுங்க. நாடா இது காஞ்சிபுரம். பாக், ஏன் கூவுற? ஆ, காமாட்சி கோயிலுக்கு போயிருக்கா? ஆ, ஆமா, தெரியாதான் கேக்குறேன். இனிமே எதுக்கு தட்டல உனக்கு சோறு? ஆ, அது ரைட்டு. என்னத்துக்கு தட்டுல சோறு? ஆ. தலைவாழை இலை போடு சாப்பிடுறேன். அப்படியா? ஆ. மீதி இருக்கிறத குப்பத்தட்டுல கொட்டுறோம், அங்கே எடுத்து சாப்பிட. யோ, நான் ஏன் குப்பத்தொட்டில இருக்கிறதெல்லாம் எடுத்து சாப்பிடணும்? சீவகத்துக்கு தாலி கட்ட போறிய, உனக்கு என்ன தங்க தட்டிலையா சோறு கிடைக்கும்? குப்பத்தொட்டில தான் சோறு கிடைக்கும். ஆ, அந்த ஜீவக மேட்டர் நீ மோப்பம் பிடிச்சிட்டியா? சிட்டில எந்த பார்க்கு எந்த மரத்துக்கு பின்னாடி போனாலும் நீயும் சீவகமும் சிரிக்கிற சிரிப்பு தானே கேட்கு. சன்னியாசம் தேடுற வயசுல சம்சாரம் தேடுறிய, வெக்கமா இல்ல? நான் சந்தான கிருஷ்ணா, ஓவரா பேசாத. காந்தி மாதிரி சத்தியாகிரகத்துல இருக்கிற என்ன சுபாஷ் சந்திர போஸ் மாதிரி கிவ் யுவர் பிளட், ஐ கிவ் ஃப்ரீடம்னு சொல்ல வச்சிராத. சிங்கத்தோட பிடரியை இழுத்துறாதயா. சிங்கமா? உனக்கு என்னடா இருக்கு பிடரில இழுக்கிறதுக்கு? சிங்கமா நீ? அசிங்கம் அசிங்கம். என்ன 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 அசிங்கம்? பாரதி என்ன சொன்னார்? காதல் காதல் காதல், காதல் போய் சாதல் சாதல் சாதல். அதான் என் மேட்டரு. ஜீவக என்ன எவ்வளவு ட்ரூவா லவ் பண்றாங்க. என்ன 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 சிரிப்பு? அண்ணன்றவன் வழிகாட்டியா இருக்கணும், இப்படி வழிகாட்ட கூடாது. சரி, தெரியாம தான் கேக்குறேன். காஞ்சிபுரம் என்னைக்கான உன்னை ஐ லவ் யூன்னு சொல்லிருக்காளா? என்ன பேச்சே காணோம், சொல்ல மாட்டாயா? ஆனா ஜீவகம் 5 நிமிஷத்துக்கு ஒரு தரம் ஐ லவ் யூன்னு பாசமா சொல்றா. அட இவ்வளவு ஏயா? குளிக்க போறேன், பாத்ரூம் கதவுக்கு பின்னாடி நின்றுகிட்டு ஐ லவ் யூன்னு சொல்றாயா? என்ன பண்றது, அவ குடும்பத்துக்கு குப்பை பிடிக்கும், அதான் உன்ன பிடிச்சிருக்கு. ஜீவகம் குடும்பத்தை பத்தி தப்பா பேசுறியே. காஞ்சிபுரம் குடும்பம் மாத்திரம் என்ன பெரிய ராயல் ஃபேமிலியா? பெரிய டியூக் ஆஃப் எடின்பர்கா? நீ மாத்திரம் என்னையா பணத்தை எடுக்கிற குடும்பத்துல இருந்து பொண்ணு எடுக்கிற? நான் குப்பை ஆடுறவன் குடும்பத்துல இருந்து பொண்ணு எடுக்க கூடாதா? குப்பை ஆடுறவன் கை கழுவினா கரை போயிடும், பணத்தை எடுக்கிறவன் கை கழுவினா தீட்டு போயிடுமா? மிஸ்டர் கல்யாணம், ஒரு தர்ம பத்தினிய ஒரு அதர்ம பத்தினியோட ஒப்பிடாத. அது சரி, கல்யாணம் ஆன புதுசுல நீங்க 2 பேரும் தர்ம பத்தினின்னு படம் போனீங்க, அதனால காஞ்சிபுரம் தர்ம பத்தினி ஆயிடுவாளா? அது வேற ஒன்றும் இல்லையா. எனக்கு அழகான பொண்டாட்டி வர போறாளே, அதனால பொறாம உனக்கு. டேய், அவ உன் சந்தன பிம்ப வதனத்துக்காக உன் பின்னாடி சுத்தல, இந்த சிங்க பெருமாள் கூட லேண்ட் டிராபிங்காக வந்திருக்கா. அது சரி, யார் சொன்னா? காஞ்சிபுரம் சொன்னால? உனக்கு தான் சுயமா சிந்திக்க தெரியாதையா? இன்னைக்கு பார்க்ல நடந்த ஒரு இன்சிடென்ட்டை கேளு. வறுமை நிறம் சிவப்பு சினிமா பாத்திருக்கியா நீ? அதுல வரா மாதிரி தந்தன தத்தன தந்தன தத்தன சந்தம் அவ சொல்லிட்டே வர, அதுக்கு வைர வரிகளை நான் ரொப்பிண்டே வந்தேன். இப்படி பண்டே வரச்சே பார்க்காம ஒரு பள்ளத்துல விழுந்திருப்பேன். சட்டுன்னு ஜீவன் கைய புடிச்சு காப்பாத்தினா. என் மேல எவ்வளவு பிட்டி இருந்தா அந்த பிட்ல நான் விழாம அவன் என்ன காப்பாத்திருப்பான். இந்த சீவகத்துக்கு நீ தாலியை கட்டிட்டு அதே பார்க்கு கூட்டிட்டு போ. நீ தவறி விழமாட்ட குழியில அவளை உன்னை தள்ளி விட்டுருவா. நீ அவளுக்கு தாலி கட்ட போறிய, அது தாலி கயிறு இல்ல, யமனோட பாச கயிறு. ஜீவத்தோட கழுத்துல நான் கண்டிப்பா தாலி தான் கட்டுவேன். கெட்டி மேளம் நீ கத்த போற பாரு. உனக்கு தெரியாம தான் கேக்குறேன், இப்படி 51 வயசுல கல்யாணம் பண்ணிக்கிறிய, உனக்கு புத்திர பாகியம் இருக்குமா? அத பத்தி நீ கவலைப்படாதயா. நீ என்ன பண்ணு, சாந்தி முகூர்த்துக்கு நீ ஏற்பாடு பண்ணு, வாந்தி முகூர்த்துக்கு நான் ஏற்பாடு பண்றேன். என்னது இன்னைக்கு இன்னும் காணோம்? வீட்டுக்கு வந்து பிக்கப் பண்ணுறனாலும் வேணாங்கிறா. லேட் ஆகுது ஆஃபீஸுக்கு வேற. என்ன சார், வழக்கம் வந்து கூட்டு போகிற லேடி வரலையா? யோ, வேலையை பார்த்துட்டு போயா. வந்துட்டான். ஹாய் உமா. உமா
உமா என்ன இங்கே நின்றுட்ட? வா வண்டியில் ஏறு. ஏற்கனவே ஆஃபீஸ்க்கு லேட்டு. நம்ம மேனேஜர் பார்த்தா உனக்கு தெரியுமே, 5 நிமிஷம் லேட்டாக போனாலே கத்துவான். சீக்கிரம் வா. இல்ல வாசு, நான் வரல, நீங்க போங்க. வரலையா? என்னாச்சு? இல்ல, என் அத்தை பையனை வர சொல்லியிருக்கேன், அவர் வராரு. அத்தை பையனா? அது என்ன திடீர்னு? இத்தனை நாள் இல்லாத ஒரு அத்தை பையன். இல்ல வாசு, நான் ஆஃபீஸ் கிளம்பும் போது அவர் கால் பண்ணாரு. நான் அவரை பஸ் ஸ்டாண்டுக்கு வர சொல்லிட்டேன். அவர் கூட நான் ஆஃபீஸ்க்கு வந்துடுறேனே. ஓ சரி, நீங்க கிளம்புங்க, உங்களுக்கு டைம் ஆயிடுச்சு இல்ல? இல்லை பரவாயில்ல, நான் வெயிட் பண்ணுறேன். சப்போஸ் உங்கள் அத்தை பையன் வரலன்னா நம்ம சேர்ந்து போகலாம் இல்லையா? ஹாய் உமா. ஹாய். சாரி, கொஞ்சம் டிராஃபிக் ஜாம் ஆயிடுச்சு, அதான் லேட்டு. இல்ல பரவாயில்ல, ஓகே போலாமா? போலாம். ம். இந்த காமாட்சி வேற நம்மள வீட்டுக்கு வர சொல்லியிருக்கா. நம்ம போகும்போது அந்த லூஸ் கல்யாண கிருஷ்ணன் வீட்ல இருந்துட்டா நம்ம டபுள் ஆக்ஷன் விஷயம் அம்பலம் ஆயிடுமே. நம்ம எதுக்கும் ஃபோன் பண்ணி விசாரிப்போம். யோ இப்ப முடியாதியா? எவ்வளவு தூரம் சொல்றது உனக்கு? இரியா, இன்னொரு கால் வருது, ஒரு நிமிஷம் இரு. யாருன்னு பார்த்துட்டு கூப்பிடுறேன் உன்னை. நம்ம ஆளு. ஹலோ. ஹலோ காக்கி. காக்கியா? நான் வந்து ஊதா கலர் ஷர்ட் தாமா போட்டிருக்கேன், காக்கி கலர் ஷர்ட்லாம் போடல. நான் காக்கின்னு சொன்னது கலர் இல்ல, உங்க பேரு கல்யாண கிருஷ்ணனை சுருக்கி காக்கின்னு சொன்னேன். ஏமா அப்படியும் கல்யாண கிருஷ்ணனா காக்கி தானம்மா, காக்கி எப்படிமா வரும்? ஐயோ ஏன் சார், நான் உங்க மேல கால் போடக்கூடாதா? தாராளமா. ஆமா இப்ப எதுக்கு நீ எனக்கு ஃபோன் பண்ண? இந்த மாதிரி சம்பளம் கொடுத்துட்டேனா? நான் சம்பளத்துக்காக ஒன்றும் கால் பண்ணல, உங்க ஞாபகம் வந்தது அதான் கால் பண்ணேன். ஓ அப்படியா? எனக்கும் ஞாபகம் வந்தது, அதான் உன் காலுக்கு ஆன்சர் பண்ணிட்டு இருக்கேன். சரி இப்ப நீங்க எங்க இருக்கீங்க? எங்க வீட்டுக்கு பக்கத்துல தான் இருக்கேன். அடப்பாவி, வீட்டுக்கு பக்கத்துலயே இருக்கானாமே, டேஞ்சர் ஆச்சே. அவனை வெளியே துரத்துனா தான் நம்ம அந்த வீட்டுக்கு நிம்மதியா போக முடியும். என்ன ஜீவகம், லைன்ல இருக்கியா? இருக்கேன். நீ லைன்ல தான் இருக்கியா? நான் எப்பவுமே உங்க லைன்ல தான் சார் இருப்பேன். எனக்கு உங்களை உடனே மீட் பண்ணணும் போல இருக்கு. அப்படியா? எங்க எங்க மீட் பண்ணலாம்? இன்னும் 1 ஹவர்ல ஈசிஆர்ல இருக்க முதல்ல பணியில மீட் பண்ணலாமா? என்னது ஈசிஆர்ல கிராக்கடைல் பார்க்கா? உனக்கு மீட் பண்ண வேற ஸ்பாட்டே கிடைக்கலையா? இல்ல, எனக்கு முதலைங்கன்னா ரொம்ப பிடிக்கும். என்ன பிடிக்கும்ன்ற, முதலையும் பிடிக்கும்ன்ற, ஒரே கன்ஃபியூஷனா இருக்கே. எனக்கு முதல்ல முதலாளியான உங்களை பிடிக்கும், அப்புறம் தான் முதலை பிடிக்கும். நான் இப்போ வறுத்த முந்திரி பருப்பை எடுத்துட்டு போய் முதலைக்கு போட்டுட்டு இருப்பேன். நீங்க அங்க வாங்க, நம்ம மீட் பண்ணலாம். என்னது, முதல்ல வந்து முந்திரி சாப்பிடுமா? திட்டமா ஃப்ரை பண்ணி உப்பு மிளகாத்தூள்லாம் போட்டு கொடுத்தா வக்கனையா சாப்பிடும். முந்திரிய மொத்தமா முதலைக்கே போட்டுறாத, எனக்கும் கொஞ்சம் எடுத்து வை. 1 ஹவர்ல அங்க வந்துடுறேன். நிச்சயமா பாஸ். முந்திரி பருப்பை முதலைக்கு போட்டா என்ன, உங்களுக்கு போட்டா என்ன, எல்லாம் ஒண்ணுதான். சீக்கிரம் வந்துடுங்க. அப்படியா சொல்ற? முதலையோட எனக்கு கம்பேர் பண்றியா? எவ்வளவு பெரிய மனுஷமா உனக்கு. இதோ வந்துடுறேன் நானு. ஈசிஆர் ரோட்ல வரும்போது பார்த்து வாங்க, மண்டையில அடிபட்டு போகுது. உங்களுக்கு ஏற்கனவே மண்டையில முடி கூட இல்ல. ஓகேம்மா, உனக்கு என் மேல எவ்வளவு அக்கறை. கண்டிப்பா வந்துடுறேம்மா. இதோ வந்துடுறேன். வச்சுட்டுமா? போனை வச்சுட்டுமா? Escape from the tree and I saw. ஏய், என்ன பண்ணிட்டு இருக்க நீ? அம்மா படிச்சிட்டு இருக்கேம்மா. அதெல்லாம் அப்புறம் படிக்கலாம். வடை மாவு ரெடி ஆயிட்டு இருக்கு, சீக்கிரமா வடை சுடணும். நான் தக்காளி சட்னி பண்ணிட்டேன், நீ போய் புதினா சட்னி தேங்காய் சட்னி ரெடி பண்ணு. அதெல்லாம் முடியாது மணி, இம்பார்ட்டன்டான எக்ஸாம் இருக்கு, போமா. ஐயோ, படிப்பெல்லாம் எப்ப வேணா பாத்துக்கலாம்டி. நீ முதல்ல உள்ள போ, சட்னி ரெடி பண்ணு. அம்மா ஏன் இந்த மாதிரி பண்றாங்க? ச்சே. ஏ போடி. ஏமா என்ன நீ ஒரே பரபரப்பா இருக்க? டீக்கா ட்ரெஸ் பண்ணிட்டு இருக்க, படிக்கிற பொண்ணை போய் சமைக்க சொல்ற, என்ன விஷயம்? என்ன மறந்துட்டீங்களா? இன்னைக்கு நம்ம வீட்டுக்கு ரோஜா வரா. ஓ ரோஜா வராளா? கூடவே டைரக்டர் செல்வமணி வராரா? நீங்க நடிகை ரோஜாவை சொல்றீங்களா? நான் என் பூர்வ ஜென்ம சிஸ்டர் ரோஜாவை சொல்றேன். ஓ அந்த ரோஜாவா? வரட்டும் வரட்டும், எனக்கும் அவளை பார்க்கணும் தான் தோணுது. அவ எனக்கு சிஸ்டர் அப்படின்னா
உங்களுக்கு சிஸ்டர் இன் லா, அத மறந்துடாதீங்க. டேய் இந்த ரோஜா வராள மேடா எப்படா இருக்கா அவ பாக்குறதுக்கு? ரோஜா சித்தி பார்க்க சூப்பரா இருப்பாங்க. ஆ. ஐஸ்வர்யா ராய் குண்டா கருப்பா கொஞ்சம் குள்ளமா பார்க்க எப்படி இருப்பாங்களோ அது மாதிரி இருப்பாங்க. ஐஸ்வர்யா ராய் எப்படி இருக்க கூடாதோ அப்படி இருப்பான்னு சொல்றியா? ஐயோ இவரோட என்ன பேச்சு. நீ என்ன பண்ணு, அவ இந்த பாட்டில் ஜூஸ் எல்லாம் குடிப்பாளா இல்லையான்னு தெரியல. அதனால ஒரு மாதுளம்பழம், ஆப்பிள், பைனாப்பிள் எல்லாத்தையும் வாங்கிட்டு வந்துரு. நாமளே ஜூஸ் பண்ணி கொடுத்துருவோம். அந்த ஜூஸையும் குடிக்கலனா? அதானே எனக்கு இந்த ஐடியா தோணலையே. டேய் ஒருவேளை காஃபி கேட்டா என்னடா பண்றது? நல்ல திக்கு பாலா வாங்கிட்டு வா. சரிம்மா. சீக்கிரம். அப்பா ஏண்டி இவன் சொல்றத பார்த்தா ரோஜா ரொம்ப அசிங்கமா இருப்பா போல் இருக்க. பாருங்க, ஒருத்தருக்கு அழகுங்கிறது 90% பணம், 10% தான் மீதி இல்ல. அப்படி பார்த்தா இவ உலக அழகிங்க. ஹாய் உமா. நீ பைக்கில் பின்னாடி உட்காந்துக்கோ, நான் சிலிண்டரை ஃப்ரண்ட்டில் டேங்க்கில் வச்சுக்கிறேன். இல்ல உங்களுக்கு எதுக்கு கஷ்டம்? இதில் என்ன கஷ்டம்? இப்போ நாளைக்கே நமக்கு கல்யாணம் ஆச்சுன்னா நம்மளுக்கா? எனக்கு எனக்கு கல்யாணம் ஆகி குழந்தை பிறந்ததுன்னு வச்சுக்கோங்களேன், அதுக்குள்ளே நான் கார் வாங்கிடுவேன். சப்போஸ் கார் வாங்கலைன்னா பைக்கில் போகும்போது அப்போ நீங்கள் பின்னாடி உட்காந்திங்கன்னா, நானா? ஐ மீன் என்னை கட்டிக்க போகிறவங்க பின்னாடி உட்காந்தாங்கன்னா குழந்தைய எங்கே வச்சுப்பேன்? டேங்க்கில் தானே வச்சுப்பேன். அதைத்தான் சொல்ல வந்தேன். இங்க பாருங்க, எனக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்கு. நீங்க போங்க, நான் ஆட்டோல போய்க்கிறேன். எதுக்கு ஆட்டோ? நான் வீட்டுக்கு தானே போகிறேன், ஒன்றாவே போயிடலாம். சொன்னா புரிஞ்சுக்கோங்க, என் அத்தை பையன் வராரு, வெளியே கொஞ்சம் வேலை இருக்கு. சரி நீங்க ஒண்ணு பண்ணுங்க, எங்க அம்மா இப்ப சிலிண்டர் இல்லாம இருப்பாங்க, நீங்க போய் முதல்ல சிலிண்டர் கொடுத்துறீங்களா? ம் சரி. வா ராஜா, வா 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 வா. ஏங்க நான் சொன்னேன்ல இவதான் ரோஜா. மாதிரி பிங்கா இருக்காங்க. இவரு என்னோட வேலைக்காரரா? அச்சோ. ஐயோ, இல்லம்மா என்னோட வீட்டுக்காரரு. ஐயோ சாரிங்க, நீங்க சிம்பிளா வேட்டி சட்டை போட்டிருக்கீங்களா, அதான் நான் கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆயிட்டேன். இல்ல பரவாயில்ல, நான் ஒரு மாதிரி வேலைக்காரன் தான். சம்பளம் குடுக்கிற வேலைக்காரன், சம்பளம் வாங்குற வேலைக்காரன் இல்ல. ஹவ் ஸ்வீட். ஸ்வீட்டாங்க மிட்டாய். உள்ளுவா, வலது கால் வச்சு வா. வா வா. உட்காருமா. ஏதாவது ஃப்ரெஷ்ஷா ஜூஸ் குடிக்கட்டுமா? காட், மறந்துட்டேனே. தலைவலியா? என்னது? ச்சே, இப்படி மறந்து. என்னம்மா மறந்துட்ட? மறக்கக்கூடிய விஷயமா அது? ஐயோ, என்னம்மா என்ன நடந்துச்சு? அது ஒண்ணும் இல்லக்கா, நான் வரும்போது உங்களுக்கு பட்டு புடவையும், சந்தான மாமாவுக்கு பட்டு வேஷ்டி ஜிப்பா, நம்ம பப்புவுக்கு ஜீன்ஸ் பேண்ட், கப்புவுக்கு மிடி டாப் எல்லாம் வாங்கி வச்சிருந்தேன். அப்புறம் என்னாச்சு? வரும்போது கால் டாக்ஸில மறந்தாப்புல விட்டுட்டு வந்துட்டேன்க்கா. ஐயோ, கால் டாக்ஸில பட்டு புடவை விட்டுட்டியா? என்னம்மா இது இவ்ளோ கேர்லெஸ்ஸா இருக்க? நீ முதல்ல அவங்களுக்கு ஃபோன் பண்ணு, அவங்க எல்லாத்தையும் திருப்பி கொடுத்துருவாங்க. போட்டு விடுங்கக்கா, பட்டு வேஷ்டியும் புடவையும் மறந்தது என்னோட தப்பு, எனக்கு நானே கொடுத்துக்கிட்ட தண்டனை. அப்பதான் இன்னொரு முறை இந்த தப்ப செய்யாம இருப்பேன். இது உனக்கு கொடுத்த தண்டனை மாதிரி தெரியலையே, எனக்கு கொடுத்த தண்டனை மாதிரி இருக்கு. இந்த விஷயத்தை நீ வெளிப்படையா சொல்லாம இருந்திருந்தா கூட பரவாயில்ல. தெரிஞ்சே தப்பா பட்டு புடவை போச்சு. பரவாயில்ல விடுங்கக்கா, அடுத்த தடவை நான் வரும்போது கண்டிப்பா வாங்கிட்டு வரேன். அது எனக்கு தெரியாதா? நீ நல்ல மனசு, இன்னும் நல்ல காஸ்ட்லியா கூட எடுப்ப. ஆனா நம்ம பணம் போச்சு இல்லையா, அதான். ரோஜா, நீ வேணா என் பொண்டாட்டி பசங்களை இம்ப்ரெஸ் பண்ணிடலாம், ஆனா என்ன இம்ப்ரெஸ் பண்ணது அவ்வளவு லேஸ்பட்ட காரியம் இல்ல. என்ன நான் 10 ரூபா கொடுத்து போலி வாங்கினாலும் அது போலியா இல்லையான்னு கண்டுபிடிச்சிருவேன். ஓ, அவ்வளோ உஷாரா நீங்க? ஆமா. நான் கேட்கிற கேள்விக்கு பதில் சொல்றியா? வாட் இஸ் யுவர் ஃபாதர்ஸ் நேம்? அப்பா பேரு அப்பா பேரு என்னம்மா அப்பா பேர்கிட்ட எவ்வளவு யோசிக்கிற? நான் என்ன மகாத்மா காந்தியோட அப்பா பேரை கேட்டேன், உங்க அப்பா பேர் தானே கேட்டேன். அது இல்ல, எங்க அப்பாவுக்கு நிறைய பேரு, அதுல எந்த பேரு சொல்றதுன்னு. அது எங்க அப்பா பேரு அபூபக்கர். அபூபக்கரா? அபூபக்கர் நான் சொன்னேன். ஏமா ரோஜாவோட அப்பா பேர் அபூபக்கர் எப்படிமா இருக்க முடியும்? கரெக்ட் தான், ரோஜாவோட அப்பா அபூபக்கரா இருக்க முடியாது, ஆனா அபூபக்கரோட பொண்ணு ரோஜாவா இருக்கலாம் இல்லையா? தாராளமா இருக்கலாம். இரு தாராளமெல்லாம் இருக்க முடியாது. எனக்கு தெரிஞ்சானோ how is அபூபக்கர் the father of ரோஜா? அது அது எங்க அப்பாவோட ஒரிஜினல் பேரு அபூபக்கர் இல்ல.
அவரோட ஒரிஜினல் பேரு அபூர்வ பக்கிரிசாமி. அபூர்வ பக்கிரிசாமியா? பேரு அபூர்வமா இருக்கு, பேர்லயும் அபூர்வம் இருக்கு. இப்போ நீங்க வந்துட்டு அபூர்வ பக்கிரிசாமின்னு ஒரு 3 தடவை சொல்லி பாருங்க பார்க்கலாம். நானா? ம். சரி சொல்லி பார்க்குறேன். அபூர்வ பக்கிரிசாமி, அபூர்வ பக்கிரிசாமி, அபூபக்கர கபூல், பாத்தீங்களா பாத்தீங்களா, உங்களுக்கே வாய் கொளற ஆரம்பிச்சிருச்சு. இந்த மாதிரி தான் அவர் பேர் சொல்ற எல்லாருமே வாய் கொளறி கொளறி சொல்ல ஆரம்பிச்சாங்க. அதனால எங்க அப்பா அபூர்வ பக்கிரிசாமிங்கிறதுல இருந்து அபூர்வ அப்படிங்கறதுல இருந்து அபுவையும் பக்கிரிசாமிங்கிறதுல இருந்து பக்கரையும் எடுத்து அபூபக்கர் அப்படின்னு சேர்த்து சுருக்கி வச்சுக்கிட்டாரு. ஓ ஆமா, உங்க அப்பா அபூர்வ பக்கிரிசாமிங்கிற அபூபக்கர் கொடகு மலையில மிளகு எஸ்டேட் வச்சிருக்காரு. ஆமா, கரெக்ட். ஆமா. இந்த கடுகு மலைங்கிறது எங்க இருக்கு? அது அது அங்கேதான் இருக்கு. அங்கேங்கிறது எங்க? அது இந்த பரங்கிமலை பக்கம். பரங்கிமலை பக்கத்துல கடுகு மலை இல்லையே. அததான் நானும் சொல்ல வந்தேன். என்னங்க இது, இன்டர்வியூவா நடத்துறீங்க? சும்மா கேள்வி மேல கேள்வியா கேட்டுட்டு இருக்கீங்க. மா ரோஜா, உங்க அப்பா அவ்வளோ பெரிய மிளகு வியாபாரிங்கிறத நான் நம்பணும்னா நீ இந்த கேள்விக்கு பதில் சொல்லணும். இவன் தம்பி தான் லூசா இருக்கான்னு பார்த்தா அண்ணா அதுக்கு மேல லூசா இருக்கானே. மா ரோஜா, உன்னதாமா மிளகு என்ன கலர்னு சொல்ல முடியுமா? Black கலர்ல இருக்கும். குட், வெரி குட். மிளகு Black கலர் தான். இதுல இருந்து நீ ஒரு பெரிய மிளகு வியாபாரியோட பொண்ணுன்னு நான் நம்புறேன். ஐ பிலீவ் யூ. தேங்க்யூ மாமா. நீங்க 10 ரூபா போலியா இல்லையான்னு கண்டுபிடிக்கிற திறமை உங்ககிட்ட இருக்குன்னு நான் நம்புறேன். இவ்வளவு பெரிய கோடீஸ்வரி எங்க வீட்டுக்கு வந்தது எங்களுக்கு ரொம்ப பெருமையா இருக்குமா. இட்ஸ் ஓகே. கோடீஸ்வரிங்கிற கர்வம் கொஞ்சம் கூட எனக்குள்ள இருந்ததே கிடையாது. கோடியில நானும் ஒரு ஈஸ்வரி பக்த, அவ்வளவுதான். சரிக்கா, அப்ப நான் கிளம்புறேன். ஸ்பெஷல் ஐட்டம்லாம் பண்ணிருக்கேன், இருந்து சாப்பிட்டு போனோம். இல்லக்கா, இந்த பட்டு புடவை வேஷ்டிய கால் டாக்ஸில மறந்து விட்டதே எனக்கு ரொம்ப டென்ஷனாவே இருக்கு. நெக்ஸ்ட் டைம் நான் வரும்போது பட்டு புடவை வேஷ்டி வாங்கிட்டு வந்து கொடுத்துட்டு நம்ம வீட்ல சாப்பிட்டு போறேன். ஓகேவா? செய்வேன் தெரியும். அப்ப நான் கிளம்புறேன். யாருக்கா இது? போட்டோல குரங்கு மாதிரியே இருக்காரு. அது என் தம்பி. என்னது தம்பியா? பிரதர். ஐயோ, என்ன மாமா சொல்றீங்க? நீங்க இவ்ளோ ஹேண்ட்ஸமா இருக்கீங்க. இவர் என்னன்னா பாலைவனத்துல மேய்ற ஒட்டகம் மாதிரி இருக்காரு. ஐயோ அப்படிங்கிற அப்படி இந்த கல்யாணராமன் படத்துல அழகான ஒரு அண்ணனுக்கு பல்லு எடுப்பார் தம்பி இல்லையா, அந்த மாதிரி தம்பி பிறந்துட்டான். அவரு கல்யாணராமன், இவரு கல்யாண கிருஷ்ணனா? என் தம்பி பேர் உனக்கு எப்படி தெரியும்? அது அது ஒரு கெஸ்ட்ல சொன்னேன். இட்ஸ் ஓகே. லவ் இஸ் நதிங் பட். அதுவும் இல்லாம அண்ணன் சந்தான கிருஷ்ணனா, தம்பி கல்யாண கிருஷ்ணனா தானே இருக்க முடியும். ஏன் கெஸ் கரெக்ட் தானே? சூப்பர் சூப்பர். போட்டோ பார்த்தே என் தம்பியோட பேரை கண்டுபிடிச்சியே. யூ ஆர் ரியலி கிரேட் யார். தேங்க் யூ யா. ஹலோ ஜீவகமா? ஹலோ காக்கி. ஏமா, என்னம்மா இது? என்ன கிராக்கடைல் பார்க் வர சொல்லிட்டு நீ எங்க இருக்கிற? ஐயோ, நீங்க கிராக்கடைல் பார்க் போயிட்டீங்களா? நான் தான் பிளேஸ மாத்தி உங்களை வண்டலூர் ஜூக்கு வர சொல்லி மெசேஜ் அனுப்பியிருந்தேனே. என்னது, மெசேஜ் கொடுத்தியா? வரவே இல்லையே. நானும் வண்டலூர் ஜூல வெயிட் பண்ணி ரொம்ப நொந்து போயிட்டேன். அதுவும் இல்லாம உங்க முகத்தை பார்க்க முடியாம நான் ரொம்பவே தவிச்சு போயிட்டேன். அப்புறம் இங்க இருக்க கொரில்லாவை பார்த்து ஏதோ கொஞ்சம் ஆறுதல் அடைஞ்சுக்கிட்டேன். நான் உனக்கு ஃபோன் பண்ணேன், சுவிட்ச் ஆஃப்னு வந்ததுமா. சாரி டார்லிங், என் செல்லுல சார்ஜ் இல்ல. இட்ஸ் ஆல் ரைட். என்ன பண்றது? ஆனா ஒன்னு தெரிஞ்சுக்கிட்டேன். என்ன? முதல்ல வாயை திறந்துட்டேன், இனிமே தூங்குமா? சரி டார்லிங், ஐ அம் ரியலி சாரி. பரவாயில்லம்மா, இட்ஸ் ஓகே. லவ் இஸ் நதிங் பட் கேம் ஆஃப் இட். பை பை.